ரைட், ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங். நான் பேசுறது கிளியரா கேக்குதா? வீடியோ நான் பேசுறதுலாம் கிளியரா கிளியராவெல்லாம் இதா? ஆம் சார். ஓகே, ரைட். ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப இந்த வருடம் முடிய போகுது. ஓகே. நிறைய பேர் வந்து எக்ஸாம் தான் முடிஞ்சேன்னா எக்ஸாம் முடிஞ்சு 2-3 நாளே ஆகல. ஓகே. என்னன்னு சொன்னா, நம்ம உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கான ரிவிஷன் பிளஸ் பேப்பர் கிளாஸ் தான் இது. அப்ப இது வந்து இன்ஷால்லா இந்தியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியானே? நாங்க ஒரு கடந்த ஒரு 3 வருடங்களாக இதை செஞ்சுட்டு வரோம். ஃபைனல் எக்ஸாம் இருந்ததுக்கு ஒரு 1 இயருக்கு முந்தி நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரியா? என்னன்னு சொன்னா ஃபுல்லா கேள்வி செய்யறது தான் இதுல நோக்கம். சரியா? நீங்க தியரி இந்த பாடம் மட்டும் இல்ல, நான் எல்லா பாடத்தையும் சேர்த்தான் சொல்றேன். நீங்க எடுக்கக்கூடிய மத்த பாடங்களாக இருந்தாலும் இந்த பாடமாக இருந்தாலும் நீங்க படிக்கிற டைம் வந்து தியரியை மட்டும் தயவு செய்து படிக்காதுங்க, அப்படியே பாடமாக்கி வைக்காதுங்க. சரியா? தியரியை மட்டும் அப்படி நீங்க பாடமாக்குறது எந்த ஒரு விதத்தையும் ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எந்த பாடமா இருந்தாலும் சரிதான் பெரும்பாலும். சரியா? நீங்க தியரியை மட்டும்தான் படிப்பேன், நான் கேள்வியே செய்யறல, எக்ஸாம் எழுதல, டைம் எக்ஸாம் எழுதல, பேப்பரே பார்க்கறதுல நான் ஏன்னா தியரியை படிச்சுட்டு ஃபைனல் எக்ஸாம் எழுதணும்னு சொன்னா சாத்தியமே இல்லை. உங்களுக்கு வாரத்துக்கான வாய்ப்பே இல்லை. சரியா? ஏன்னு சொன்னா ஒவ்வொரு பாடத்திலையும் தியரி ஒன்று பார்த்தா நீங்க எல்லா பாடத்தையும் தியரி ஒரு இப்ப அந்தந்த பாடங்களுக்குரிய முக்கியமான விஷயங்களை தியரி சொல்லும், அது மட்டும் தான் தியரி. ஆனா பேப்பர் கேள்வி வரக்கூடிய விதம்ங்கிறது வந்து வித்தியாசப்படும். ஒவ்வொரு பேப்பருக்கு ஏற்ற மாதிரியும் கேள்வி வரக்கூடிய விதம் வித்தியாசப்படும். அதே மாதிரி நீங்க விட எழுதுற மெத்தடும் வந்து வித்தியாசப்படும். இப்ப ஒரு சில பாடங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க, எஸ்ஐ கேள்விகளுக்கு கட்டுரை மாதிரி விட எழுதுவீங்கன்னா, இப்ப ஒரு ஒரு பாயிண்ட்ஸுக்கு நிறைய ஒரு 5-6 லைன் வர மாதிரி விளக்கம் எழுதுவீங்க. ஒரு சில பாடங்களுக்கு ஒரு 2 லைன் 3 லைன் வர மாதிரி எழுதுவீங்க. அப்ப ஒவ்வொரு பாடத்துக்கும் நீங்க விட எழுதுற மெத்தட்ங்கிறது வந்து வித்தியாசப்படும். அப்ப அதை டெஸ்ட்டுக்கு நீங்க விளையும் கூட, அதான் புத்திசாலித்தனம். சரியா? ஏ லெவல்ல நீங்க படிக்கிறது மட்டும் இல்ல, எப்படி நம்ம எக்ஸாம் பேப்பரை சரியா ஹேண்டில் பண்ற விஷயம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். உங்களோட உங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸ்க்கு அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து 2வது வந்து டைம் மேனேஜ்மெண்ட். நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம். நீங்க டைம் எக்ஸாம் எழுதி உங்களை நீங்க இப்ப நீங்க 25 டேஸ் தானே அப்படி 2 எக்ஸாம் எழுதிப்பீங்க டைம் எக்ஸாம். அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு எஸ்ஐ கேள்விக்கு நமக்கு எழுதுறதுக்கு டைம் போகுதுமான்றது நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ரைட், நமக்கு வந்து எஸ்ஐ கேள்விக்கு நமக்கு எழுதுறதுக்கு அந்த டைம் போதுமா, பேப்பர் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எழுதி முடிச்சோமா, நீங்களே யோசிச்சு பாருங்க. குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் அப்படி என்ன டைமுக்குள்ளே விடுதலை முடிச்சிருப்பாங்க. சரியா? அடுத்தது இப்ப உங்களுக்கு தேர்ட் டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா அப்ப தேர்ட் டைம் சொல்ல இப்படியும் 2 வினாக்கள் தான் விடுதலை வேண்டி வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம்ல எல்லாம் தேர்ட் டைம்லயும் அப்படிதான் வரும். சரி, 2 கேள்வி விடலாம். சரி, 6 கேள்வி இருக்கும் அதுல. ஸோ அப்ப அதில் விடலாம். சரி, ஆனா உங்களோட இப்போ ஃபோர்த் டைம் அங்க அடுத்த செகண்ட் இயர் தாண்டி போற நேரம் நீங்க மொத்தமா ஃபைனல் எக்ஸாம் நீங்க மொத்தமா எத்தனை கேள்வி எழுதணும்? எஸ்ஏ பார்ட்ல எத்தனை கேள்வி எழுதுற? ஃபைனல் எக்ஸாம்ல நீங்க எத்தனை எஸ்ஏ கேள்வி எழுத வேண்டி வரும்? டோட்டலா எத்தனை எஸ்ஏ கேள்வி இருக்கு? பாஸ் பேப்பர் பார்த்தாங்க சொல்லுங்க. 5 கேள்வி. 5 கேள்வியா? 6. எஸ், 6 கேள்வி இருக்கு. மொத்தமா 10 கேள்வி வரும். சரியா? பேப்பர் ஸ்ட்ரக்சரை விளங்கிடுவோம் எல்லாரும். டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு இப்ப பார்ட் 2 எடுத்தீங்கன்னா, நம்மளோட பாடத்தை பொறுத்த வரைக்கும் பார்ட் 2 எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த பார்ட் 2ல வந்து 2 கேள்வி வரும். முதலாவது பார்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் அமைப்பு கட்டுரை வினாக்களாக இருக்கும். 2வது பார்ட் உங்களுக்கு எஸ்ஏ கட்டுரை வினாக்களாக இருக்கும். பார்ட் 1ல வந்து ஃபுல்லா எம்சிக்யூ. ஏன்னா பார்ட் 1ல ஃபுல்லா நமக்கு எம்சிக்யூ. ஸோ அது வந்து 5 விட வரைக்கும் கோட் அடிக்கிற மட்டும்தான். நம்ம கோட் அடிக்கிறது இல்ல, ஃபுல் அடிக்கிறது. ஓலவரோட முடிஞ்சு கோட் அடிக்கிறது, இங்க ஃபுல் அடிக்கிறணும் ஆன்சர் சைட்ல. ஓகே. அப்ப இது வந்து உங்களுக்கு ஒரு 50 கேள்வி வரும், 50 எம்சிக்யூ கேள்வி வரும். ஏன்னா ஃபைனல் எக்ஸாம்ல சொல்றேன்னா, ஃபைனல் எக்ஸாம்ல உங்களுக்கு 50 எம்சிக்யூ கேள்வி வரும். உங்களோட டைம் எக்ஸாம்ல நீங்க 25 எம்சிக்யூ செஞ்சிருப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் உங்களோட தேர்ட் டைம்லயும் வந்து 25 எம்சிக்யூ தான் வரும். சரியா? நீங்க யோசிக்க தேவை. அப்போ ஃபைனல் எக்ஸாம்ல அப்படி இல்லை. ஃபைனல் எக்ஸாம்ல உங்களுக்கு 50 எம்சிக்யூ இருக்கு. சரியா? எவ்வளவு விடுதலுக்கு எவ்வளவு டைம் தருவாங்க? 50 எம்சிக்யூ செய்யறதுக்கு எவ்வளவு டைம்? எவ்வளவு? எல்லா டைம் பாஸ் பேப்பர் இருக்கும் தானே, பாருங்க பாஸ் பேப்பர்ல எவ்வளவு டைம் தரும் 50 எம்சிக்யூ விடுதல் இருக்கு நமக்கு. எவ்வளவு டைம் சொல்லுங்களேன்? 2 hours. 2 hours. 2 மணித்தாளங்கள் உங்களுக்கு விடுதலுக்கு டைம் தருவாங்க. எதுலன்னு சொன்னா உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல 50 எம்சிக்யூ. அதே மாதிரி பார்ட் 2 எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 3 hours, 3 மணித்தாளங்கள் டைம் தருவாங்க. சரியா? அங்க எக்ஸ்ட்ரா வந்து 10 நிமிடம் பிரிக்கும். 10 நிமிடம் அதை விடுவோமே. அப்புறம் உங்களுக்கு 3 மணித்தாளங்கள்
உங்களோட ஆன்சர் எழுதுறதுக்கான டைமாக இருக்கும். சரியா? பார்ட் 2. அப்ப பார்ட் 2ல வந்து 2 டைப் இருக்கு. முதலாவது உங்களுக்கு அமைப்பு கட்டுரை வினாக்கள் இருக்கும். அமைப்பு கட்டுரை வினாக்கள் எத்தனை வரும்? அமைப்பு கட்டுரை வினாக்கள் எத்தனை வரும்? எத்தனை? ஸ்ட்ரக்சர் கேள்வி எத்தனை வரும்? 4. 2. உங்களோட டேர்ம் எக்ஸாம்ல தான் குறைய கேள்வி வரும். ஆனா ஃபைனல் எக்ஸாம்ல 4 கேள்வி வரும். ஸ்ட்ரக்சர் கேள்வி உங்களுக்கு 4 வரும். சரியா? அதே மாதிரி எஸ்ஏ கேள்வி 6 கேள்வி வரும். இந்த 6ல எத்தனை நீங்க நீங்க செய்ய வேண்டிய கேள்வி எத்தனை? 4. எஸ், 4 கேள்வி. அப்ப இதுல ஒரு கேள்வி எடுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், ஒரு கேள்வியில 3 கேள்வி இருக்குமா? 3 கேள்விகள் இருக்கும். அப்ப இதுல நீங்க 4 கேள்வி செய்ய வேண்டும் சொன்னால் அப்ப 4லையும் 3 கேள்வி படி 12 கேள்விகள் மொத்தமாக செய்ய வேண்டி வரும். எஸ், 12 கேள்விகள் நீங்க மொத்தமாக செய்ய வேண்டி வரும் எஸ்ஏ பார்ட்ல. சரியான கட்டுரை வினாக்கள். அப்ப இவ்வளவுதான் நம்மளோட எக்ஸாம் பேப்பர். நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம 2.5 வருஷம் படிக்கிறோம். எப்படி 2.5 வருஷம் படிக்கிறோம்? அந்த 2.5 வருஷம் படிச்சத வெறும் எத்தனை மணித்தாளத்துக்கு முடிக்க போறோம்? நம்ம அந்த 2.5 வருஷம் நம்ம படிச்ச விஷயம் எத்தனை மணித்தாளங்களுக்குள்ள முடிய போகுது? எத்தனை மணித்தாளம்? 5. எம்சிக்யூக்கு 2 மணித்தாளம், பார்ட் 2க்கு 3 மணித்தாளம். வெறும் 5 மணித்தாளங்களுக்குள்ள நீங்க 2.5 வருஷம் படிச்சதை நீங்க என்ன செய்ய போறீங்க? வெறும் 5 மணித்தாளத்துல அப்ளை பண்ண போறீங்க. ஓவா இல்லையா? அப்ப நம்ம தியரியில படிக்கிற எல்லாம் ஃபைனல் எக்ஸாமுக்கு வர போறது இல்லை. அதே மாதிரி என்ன வராமலும் இருக்க போறதும் இல்லை. அப்ப எல்லாத்தையும் அங்க சுத்தி என்ன செய்வாங்க? சுத்தி வளைச்சு கேள்வி எடுப்பாங்க. இப்ப இதுல நமக்கு நீங்க 4 ஸ்ட்ரக்சரையும் கட்டாயம் நீங்க செஞ்சு ஆகணும். உங்களுக்கு வரக்கூடிய 4 ஸ்ட்ரக்சர் கேள்வி எம்சிக்யூ வந்து கட்டாயம் 50 செய்யணும். அது உங்க எல்லாருக்கும் தெரியும். பார்ட் 2ல வந்து ஸ்ட்ரக்சர் கேள்வி நீங்க எல்லாத்தையும் கட்டாயம் செய்யணுமா? 4 ஸ்ட்ரக்சர் கேள்வியும் கட்டாயம் நீங்க செஞ்சிடணும். சரியா? அதே மாதிரி 6 எஸ்ஏ கேள்வி 4 எஸ்ஏ கேள்விங்க கட்டாயம் செய்ய வேண்டி இருக்கு. மொத்தமா 12 எஸ்ஏ கேள்விங்க வீடு எழுத வேண்டி இருக்கு. சரியா? அப்ப இதோட நமக்கு இந்த பாடமே முடியுது. நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு பிறகு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேம்பஸ் கிடைச்சி, ஏன்னா நீங்க வேற ஃபீல்டுக்குள்ள அதுக்கு பிறகு வைத்திருவீங்க. சரியா? ரைட். ஒரு சிலர் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே போவாங்க, அல்லது வேற ஃபீல்டுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சப்ஜெக்ட் நீங்க வேற ஃபீல்டுக்குள்ள போயிட்டுருங்க. அதுக்கு பிறகு இந்த எப்படி ஒரு பாடம் படிச்சு ஏமாறதுங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு. அப்ப இங்க படிக்க எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைய தேவைப்படாது. இந்த நம்ம பாடம் மட்டும் இல்ல, பொதுவாக ஏ லெவல்ல படிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கோர்சஸ் மாறி போற நேரம் நமக்கு பெரும்பாலும் எல்லா பாடத்துல இருக்கிற விஷயம் நமக்கு தேவைப்படல. அது ஏ லெவலோட முடியுது. ஏன்னா குறிப்பிட்ட சில விஷயங்கள் தான் உங்களுக்கு ஏ லெவல் தாண்டி மங்கால எம்எஸ்ல வந்து தேவைப்படும். ரைட். அப்ப என்ன சொல்ல வரேன்டா, இந்த நீங்க எடுக்கிற எல்லா பாடங்களுக்கும் கட்டாயம் வீடு எழுதுற மெத்தடுல கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி டைமுக்குள்ள வீடு எழுத பாருங்க. இப்ப நம்ம பாடத்தை பொறுத்த வரைக்கும் 5 மணி நேரத்தை விடு எழுதணும். அப்படி பொதுவாக 5 மணி நேரம் தான் நமக்கு என்ன விடு எழுத வேண்டிய டைம் வந்து. ஸோ அப்ப அதுக்குள்ள நீங்க விடு எழுத முடிக்கணும். அப்ப இதுல நிறைய பிள்ளைகள் இதுல மிஸ்டேக் வருதுன்னு சொன்னா இந்த எஸ்ஏ பார்ட்ல தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. எஸ்ஏ பார்ட்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா மிஸ்டேக் வருவாங்க. என்ன மிஸ்டேக்னு சொன்னா டைம் போதாது. நீ உங்களோட சீனியர் தாத்தா மாதிரி நான மாட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாங்கன்னா டைம் போதாது. இது இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. சரி, அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா எழுதி பழகுறல படிக்கிற விதம் அப்படி. சரியா? நீ எழுதி பழகுற டைம் தான் உங்களுக்கு குறிப்பிட்ட டைமுக்குள்ள உங்களுக்கு வேகமாக எழுதக்கூடிய கவர். சரியா? ஆகவே இந்த விஷயம் விளையிட்டா உங்களோட பேப்பர் அமைப்பு விளையிட்டா, உங்களோட பேப்பர் கட்டாம விளையிட்டா. இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சோ சொன்னேன், தெரியாத பிள்ளைகளுக்கு சொன்னேன். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இதுல தியரி கிளாஸ், நம்ம தியரி கிளாஸ் போகுது. நமக்கு இப்ப பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப இதுல நமக்கு 2 கிளாஸும் மிக மிக முக்கியம். உங்களோட தியரி கிளாஸ் 50%, பேப்பர் கிளாஸ் 50%. இது ரெண்டும் சேர்ந்துதானே உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய ஏ ரிசல்ட்ஸுக்கான உங்களோட என்ன வழி. இது ரெண்டும் தான், தியரி பேப்பர். தியரியை மட்டும் படிச்சு வேலையும் இல்லை, பேப்பர் மட்டும் செஞ்சு வேலை இல்லை. கடைசியில என்ன நிறைய பிள்ளைகள் வருமானா பேப்பர் செய்ய எந்த பேப்பர் செய்யற, என்ன கேள்வி வரும், எந்த சாப்டர் கூடியா படிக்கிற இதெல்லாம் கேட்டு வருவாங்க. நீங்க தியரி படிச்சு வேலை இல்லை, கேள்வி கட்டாயம் செஞ்சிருக்கணும். அதுக்காகத்தான் கட்டாயம் பாஸ் பேப்பர் வாங்க சொல்றேன். பாஸ் பேப்பர் இல்லாத கட்டாயம் பாஸ் பேப்பர் வாங்கிக்கொள்ளும். ஒரு பாஸ் பேப்பர் நல்லா கைட் பண்ணுவாங்க. சரியா? சொல்ற விளங்குதெல்லாம் இருக்கும். விளங்குதா? இந்த பாடம் மட்டும் இல்ல, நான் எல்லா பாடத்தையும் சேர்த்தான்னு சொல்றேன். நீங்க அந்தந்த பாடங்களுக்குரிய பாஸ் பேப்பர்ஸ் வந்து வாங்கிக்கொள்ளுங்க. அதுதான் உங்களை கைட் பண்ணும். ரைட். நம்ம தியரியா படிக்கிற விஷயம் எப்படி கேள்வியா வந்திருக்கு, ஏன்னா அப்ப எப்படி நம்ம வீடியோ எழுதுற மார்க்ஸ் வந்து எப்படி கொடுத்திருக்கிறாங்க என்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு வழங்கும். அதுக்காக கட்டாயம் பாஸ் பேப்பர்ல வாங்கிக்கொள்ளும். பாஸ் பேப்பர் இல்லாதவர்கள்
எல்லா பாடத்துல பாஸ் பேப்பர் வாங்கி பாஸ் பேப்பர்ல இப்ப நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோம்னு சொன்னா அந்த டாபிக்ல பாஸ் பேப்பர்ல என்ன கேள்வி வந்து பாருங்க. இப்ப நம்ம பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாஸ் அப்படிதான் கொண்டு வரணும்னா ரைட். நம்ம கிளாஸுக்கு வரவில்லை தெரியும். என்ன நம்ம ஒரு சாப்டர் படிச்சோம்னா அதுல என்ன பாஸ் பேப்பர் கேள்வி எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்த சாப்டருக்கே போ. அப்ப பாஸ் பேப்பர் கேள்விகள் நம்ம கேள்விகள் செய்யற நேரம் தியரி எப்படி கேள்வியா மாறுதுன்ற விஷயம் நம்ம தியரி படிக்கிறது இந்த பேப்பருக்காக தான். நல்லா வளைவு நம்மட எந்த கிளாஸ்ல நம்ம தியரி படிக்கிறது எதுக்குன்னு சொன்னா பேப்பர் கிளாஸ். பேப்பருக்கு தான் தியரி படிக்கிறது, பேப்பர் செய்யலாம். சரியா? அதுக்கு தான் நம்ம தியரியை படிக்கிறோம். அப்ப இது ரெண்டும் மிக மிக முக்கியம். தியரி முக்கியம், பேப்பர் முக்கியம். அப்ப இதுல உங்களுக்கு எத்தனை யூனிட் இருக்கு மொத்தமா? எத்தனை யூனிட்? 19 யூனிட் இருக்கு. அப்ப இந்த 19 யூனிட்டையும் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா 19 யூனிட்டையும் தனித்தனியா ஒவ்வொரு யூனிட்டா எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ கேள்வி தான் செய்ய போறோம். இந்த கிளாஸ் என்ன செய்ய போறோம்? நம்ம தியரி கிளாஸ்ல தியரியை படிக்கிறோம், நோட்ஸை படிக்கிறோம். பேப்பர் கிளாஸ்ல அதை அப்ளை பண்ண போறோம். நம்ம படிச்ச விஷயத்த கேள்வியாக செய்ய போறோம். அப்ப இந்த பேப்பர் கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸா 1 யூனிட், 2 யூனிட், 3 யூனிட் சொல்லி ஒவ்வொரு யூனிட் வைஸா கேள்வி தான் செய்வோம். 100க்கு மேல எம்சிக்யூ கேள்வி செய்வோம். 100+ எம்சிக்யூ கேள்வி செய்வோம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் கேள்வி செய்வோம், எஸ்ஏ கேள்வி செய்வோம். டவுட் இருக்கா? சொல்லுங்க சார். வீடியோ ஸ்ட்ரக் ஆகுது சார். ஸ்ட்ரக் ஆகுதா? இல்ல சார். இப்போ ஓகேவா? ஓ சார். கவரேஜ் தான் கொஞ்சம் சிக்கலா இருக்கு. இப்ப சரியாகி மாட்டேங்குது. இப்ப எல்லாம் சரிதான். நான் பேசுறது எல்லாம் கிளியரா கேக்குதா? வீடியோ எல்லாம் கிளியர் ஆகிக்குதா? அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒவ்வொரு யூனிட் வைஸா நம்ம கேள்வி தான் செய்ய போறோம். ஸ்டக்கா நான் சொல்லுங்கடா. சொல்லுங்க. ஓகே. அப்ப இதுல ஒவ்வொரு யூனிட்டையும் வந்து நம்ம 100க்கு மேல எம்சிக்யூ கேள்வி செய்வோம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் கேள்வி, எஸ்ஐ கேள்வி. அப்ப எஸ்ஐ எல்லாம் நீங்க தான் செய்யற. அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம்? இப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு 1800க்கு மேல எம்சிக்யூ கேள்வி வரும். மொத்தமா 19 யூனிட் 1800 கேள்விக்கு மேல எம்சிக்யூ செய்வோம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் எஸ்ஐன்னு சொல்லி எஸ்ஐ கேள்வி நான் நினைக்கிறேன் ஒரு 100 எஸ்ஐ கேள்வி, 100க்கு மேலதான் எஸ்ஐ கேள்விகள் வரும். சோ அப்ப அதெல்லாம் நம்ம செய்யற நேரம் ஈஸியா உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகுமா இல்லையா? விளங்குதா? இதுல கொஞ்சம் அதுக்காக நம்ம பேப்பர் கிளாஸ் இப்ப ஸ்டார்ட் பண்றோம். நிறைய பேப்பர் கிளாஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுற எக்ஸாமுக்கு 3 மாசம் அப்படிதான் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம அப்படி இல்லை. எங்க கிளாஸ் அப்படி இல்லை. ஒரு வருஷத்துக்கு முந்தையே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்பதான் ஒவ்வொரு யூனிட் வைஸா அவன் அக்கு வேற ஆணி வேறா பிரிச்சுமே இல்லை. விளங்குதா? என்னென்ன விஷயம் இருக்கு, எந்தெந்த சாப்டர்ல கேள்வி வருது, உங்களுக்கு எவ்வளவு, எந்தெந்த சாப்டர்ல அதிகமா கேள்வி வருது, ஏன்னா எந்தெந்த சாப்டர் நம்ம அதிகமா படிக்கணும் விஷயம்லாம் உங்களுக்கு எவ்வளவு சரியான. அந்த வகையில நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க வேண்டியது யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஃபைனல் எக்ஸாம்ல எம்சிக்யூல 2 அல்லது 3 கேள்விகள் வரும். ஸ்ட்ரக்சர்ல ஒரு கேள்வி இருக்கும், எஸ்ஐல ஒரு கேள்வி இருக்கும். சரியா? அது ஒரு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சில கேள்விகள் கூடும் குறையும் அப்படி வரும். ஆனா பொதுவாக வந்து எம்சிக்யூல 2 அல்லது 3 கேள்வி இருக்கும். ஸ்ட்ரக்சர்ல ஒரு கேள்வி, எஸ்ஐல ஒரு கேள்வியாக இருக்கும் இந்த யூனிட்டை பொறுத்தவரை. அப்ப சின்ன ஒரு யூனிட் தான், குட்டி யூனிட் தான். தியரி சம்பந்தமான விஷயம் தான். இதுல விளங்கப்படுறது எல்லாம் ஒன்றுமில்லை. தியரி சம்பந்தமான விஷயம். அடுத்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுறேன். நீங்க அதிகமாக தியரி வந்து எல்லாரும் ஞாபகத்தை வச்சிருப்பீங்க. அதிகமாக நீங்க விளங்கி படிக்க வேண்டிய மிக முக்கியமான யூனிட் கொஞ்சம் இருக்கு. அதை சொல்றேன், தேவையான நோட் பண்ணிக்கணும். எல்லாருக்குமே தேவைப்படும். நீங்க அதிகமாக விளங்கி படிக்க வேண்டியது. ஃபைனல் எக்ஸாம்லயும் அதிகமாக கேள்வி வரும். நீங்க அதிகமா விளங்கியும் படிக்கணும். சும்மா பாடமாக்கி மட்டும் போதாது. சரியா? கொஞ்சம் பேர் சும்மா கொஞ்சம் பாடமாக்குறது அதெல்லாம் என்ன இதுக்கும் யூஸ் ஆகாது உங்களுக்கு. எக்ஸாம்ல கேள்வியெல்லாம் உங்களோட என்ன நீங்க நோட்ஸ்ல எழுதுற பாயிண்ட் அப்படியோ கேள்வியா வருமா அப்படின்னு கேட்டா இல்லை. கேள்வியா பல விதங்கள்ல வரும். அவங்களுக்குள்ள போவாங்க. சரி, நீங்க ஒரு ஹெட்டிங்ல படிச்சிருப்பீங்க. ஃபைனல் எக்ஸாம்ல ஒரு கேள்வி வரும். மண்ணுருவாதலை பாதிக்கும் காரணம் எங்கேயும் எழுதிக்க மாட்டேன். ஏன்னா என்ன மண்ணுருவாதலை பாதிக்கும் பாருங்க யோசிச்சிருப்பீங்க. ஆனா படிச்சிருப்பீங்க. தியரில படிச்சிருப்பீங்க. ஆனா எங்க படிச்ச முடியாது அமெரிக்கா. சரி, அப்ப அப்படி மயக்கமாகத்தான் பல கேள்விகள் வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல. சரியா? அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்ப என்ன செய்வோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்ப அந்த வகையில இப்ப ஃபர்ஸ்ட் யூனிட் 2 யூனிட் எல்லாம் வந்து நேரடியாக உங்களுக்கு பெரும்பாலும் கேள்வி வரும். உங்களுக்கு பெரும்பாலும் நேரடியாக கேள்வி வரும். நீங்க நல்ல ஆழமாக ஒரு சாப்டர் கூட விடாம நீங்க நல்ல ஆழமா படிக்க வேண்டிய யூனிட் என்னன்னு சொன்னா உங்களோட 3ஆவது யூனிட், 4ஆவது யூனிட், 5ஆவது யூனிட், 6ஆவது யூனிட், 8ஆவது யூனிட்,
12வது யூனிட், அதே மாதிரி 15வது யூனிட், 16வது யூனிட். இதெல்லாம் நீங்க நல்ல ஆழமாக படிக்கணும். அதுக்காக மற்றதெல்லாம் படிக்க தேவையான இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்டா, மற்றதெல்லாம் தியரி பார்ட் தான். ஸோ அப்போ நம்ம கேள்வி செய்யற டைம் உங்களுக்கு ஈஸியாக விளைக்கிற மாதிரி, கேள்விகள் செய்யற டைம், கேள்வி செஞ்சு தியரி படிக்கிற டைம் உங்களுக்கு ஈஸியாக விளைக்கிடும் மற்ற யூனிட். ஆனா இந்த யூனிட்ல பொறுத்த வரைக்கும், இந்த 3வது யூனிட், 4, 5, 6, 8, 12, 15, 16 இந்த யூனிட்ல பொறுத்த வரைக்கும் அதிகமான கேள்விகள் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல வரும். ஏன்னா கொஞ்சம் கேள்வி வந்து மயக்கமாக இருக்கு. சரி, நீங்க படிக்கிறது அப்படியே டிரெக்டா வராது, கொஞ்சம் மாத்தி புது புது சொல்லலாம் போட்டு தான் கேள்வியாக கேட்பாங்க. அதனால இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா சாப்டரையும் நல்ல ஆழமா விளங்கி படிக்க சொல்லல, நான் விளங்கி படிக்க சொல்றேன். சொல்ற விளங்க நான் சொல்ற விளங்க எல்லாருக்கும். இந்த யூனிட் விளங்கி படிக்க வேண்டிய யூனிட். ஒரு சாப்டர் மிஸ் ஆனாலும் அதை திருப்பி படிக்கும். சரியா? மிஸ் ஆன சாப்டர்ல தெரியாதவர்கள், கிளாஸுக்கு போகாதவர்கள் கிளாஸுக்கு போயிட்டு அந்த சாப்டரை குறிப்பிட்ட சாப்டரை நல்லா கிளியர் ஆகி கொள்ளுவோம். வெறுமையே மொட்டையா கேள்வி வராது. வேணா உங்களுக்கு பல்வேறு வித்தியாசமா கேள்வி வரக்கூடிய யூனிட் தான் தெரியும். அப்ப விளங்கி படிக்கணுமா, மொட்டையா படிக்க தேவை. மற்ற யூனிட்களும் அதிகமாக கேள்வி வரக்கூடிய யூனிட்கள் தான். பட் என்னன்னு சொன்னா, என்ன சிம்பிளா நேரடியான கேள்விகள் தான் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அது நம்ம கேள்விகள் செய்யற டைம் உங்களுக்கு சிம்பிளா விளங்கி. சரியான? அப்ப இது விளங்கிட்டா, இந்த விஷயம் விளங்கிட்டா, அடுத்தது எப்படி படிக்கிறன்ற விஷயத்தையும் இப்ப சொல்றேன். நீங்க படிக்கிற டைம் எழுதி படிக்கணும். சொல்ற விளங்க எல்லாருக்கும். இந்த பாடம் மட்டும் இல்லையா, நான் எல்லா இப்ப வேற ஸ்ட்ரீம் பிள்ளைகளும் இருப்பீங்கன்னா வேற பாடம் எடுக்காகவும் இந்த பாடத்தோட சேர்த்து வேற ஒரு பாடம் எடுக்காகவும் இருப்பீங்க. உங்களுக்கான மிக முக்கியமான அறிவுறுத்தல் என்னன்னு சொன்னா, எழுதி படிங்க. நீ ஓரளவுல படிச்ச மாதிரி சும்மா எப்படி புக் அல்லது நோட்ஸ் எப்படி தூக்கி வச்சுட்டு புராண மாதிரி பாடமாக்குறதா அது ஓரளவோட முடியும். இது உங்களுடைய ஏ லெவல்ல என்ன அட்வைஸ் என்னன்னு சொன்னா, கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, படிக்கிற நேரத்துல எழுதி படிக்கணும். ஒரு சாப்டர் படிக்கிறோம்னு சொன்னா, உதாரணத்துக்கு இப்ப என்ன நுண்ணினப்பெருக்கத்தை படிக்கிறோம், நுண்ணினப்பெருக்கத்தினுடைய படிமுறைகளை படிக்கிறோம். அப்ப நுண்ணினப்பெருக்கம் என்ன படிமுறைகளை எழுதுங்க. நீங்க கையால படிக்கிற ஒரு சாப்டரை படிச்சுட்டு அந்த சாப்டர் என்ன செய்யுங்கன்னா எழுதி பாருங்க. எழுதத்தான் உங்களோட எழுத்து வந்து ஸ்பீடா எழுதக்கூடியதாக இருக்கும், எழுத்து கொஞ்சம் நீட்டா இருக்கும். சரியான? நீ ஒன்றுமே எழுதாம சும்மா இப்படி பாடமாக்க மட்டும்னு சொன்னா அது எந்த இடத்தையும் ஹெல்ப் பண்ணாது. ஃபைனல் எக்ஸாம்ல நான் சொன்ன இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு சிக்கலா இருக்கும். நீங்க தர படிக்கிற டைம்ல எக்ஸாம் எழுத மாட்டீங்க. எஸ்ஐ கேள்வி பேப்பர் படிச்சுட்டு போவாங்க, டைம் முடிச்சு. சொல்ற விளங்குதா? நிறைய பேர் ஃபேஸ் பண்ற பிரச்சனை. அவங்களோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம படிக்கிறோம், நீங்க சரி பிள்ளை விட்டாலும் அதை நம்ம திருத்தி கொண்டு போகலாம். ஃபைனல் எக்ஸாம் நீங்க 100% ரெடி ஆயிருப்பீங்க. அங்கே எக்ஸாம் எழுதுற மட்டும் தான், நம்ம எக்ஸாம் இதுவே பார்க்குற மட்டும்தான். அப்ப இந்த விஷயங்களை கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. இந்த யூடியூப்ல கொஞ்சம் நல்ல ஆழமாக பார்த்துக்கோங்க, விளங்கி படிக்குங்க. படிக்க சொல்லணும்னா விளங்கி படிக்க சொல்றேன். இந்த யூடியூப் மிக முக்கியமான யூடியூப். சரியான? அடுத்த நாள் ஓகே, இவ்வளவுதான் விஷயம். அடுத்தது வந்து இந்த எழுதி படிக்கும். சரியா? எழுதி படிக்கிறது மிக முக்கியமா. ஓகே, இதுல சரி டவுட் எழுதிக்குதா? இல்ல. ஓகே, அடுத்து எம்சிக்யூ கேள்வின்னு சொல்றேன். நீங்க எக்ஸாம்ல எம்சிக்யூ தான் அதிகமா டார்கெட் பண்ணணும். ஏன்னு சொன்னா ஒரு எம்சிக்யூ கேள்விக்கு 1 மார்க்ஸ். சரியா? ஒரு எம்சிக்யூ கேள்விக்கு 1 மார்க்ஸ். அப்ப அதன் அடிப்படையில் நமக்கு 50 எம்சிக்யூ கேள்விக்கும் 50 மார்க்ஸ் வந்துருக்கு. அப்ப மொத்தமா நமக்கு எத்தனை மார்க்ஸ்? எக்ஸாம் மொத்தமா எத்தனை மார்க்ஸ்? நமக்கு எத்தனை? 100 தான். 100 மார்க்ஸ் தான். இதுல 50 மார்க்ஸ் உங்களுக்கு எம்சிக்யூல கிடைச்சிடும். 50 மார்க்ஸ் உங்களுக்கு எம்சிக்யூல கிடைச்சிடும். மீதி இருக்கக்கூடிய 50 மார்க்ஸ் தான் நீங்க எது எடுக்கணும்? மீதி இருக்கக்கூடிய 50 மார்க்ஸ் தான் நமக்கு எது கிடைக்குது? இந்த ஸ்ட்ரக்சரும் இந்த எஸ்ஏ மார்க்ஸையும் சேர்த்து தான் நமக்கு என்ன செய்யுது? 50 மார்க்ஸ் காலேஜாக கிடைக்குது. அப்ப எம்சிக்யூ மார்க்ஸை பிரிக்க மாட்டாங்க. எம்சிக்யூக்கு ஒரு எம்சிக்யூ கேள்விக்கு 1 மார்க்ஸ் தான், 1 மார்க்ஸ் தான். ஆனா எஸ்ஏ ஸ்ட்ரக்சர்ல உங்களோட எழுத்துக்கு ஏத்த மாதிரி உங்களோட விட அந்த தரத்துக்கு ஏத்த மாதிரி மார்க்ஸ்கள் கூடும் குறையும். நீங்க எழுதக்கூடிய பாயிண்ட்ஸ்ல பொறுத்து அது வித்தியாசப்படும். படம் வரைகிற டைம்ல நீங்க படம் வரைஞ்சிருக்க மாட்டீங்க, அல்லது படம் வரைஞ்சிருப்பியல் ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் மார்க்ஸ் குறைச்சி போடுவாங்க. படம் வரையிலன்னா மார்க்ஸ் சும்மா இழப்பீங்க. அப்ப இப்படி பல்வேறு விதங்களும் உங்களுக்கு எஸ்ஏ ஸ்ட்ரக்சர்ல மார்க்ஸ் இழக்கும். அதே மாதிரி நீங்க எழுதக்கூடிய பாயிண்ட்ஸுக்கு மார்க்ஸ் அதிகமாக கிடைக்கும், குறைவாக கிடைக்கும். நீங்க எழுதக்கூடிய உங்களோட விட எப்படி இருக்கின்றத வச்சு அது மாறுபடும். ஆனா எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. சொல்லிட்டு ஆன்சர், அதாவது 1க்கு 4 விடுதுன்னா 4 விடுதான். ஓ இல்லையா? சொல்ற விளங்குதா? அதனால நீங்க அதிகமா டார்கெட் பண்ணி படிக்க வேண்டியது இருந்தா உங்களோட எம்சிக்யூ பார்ட். எம்சிக்யூ நிறைய செய்யும். மாடல் பேப்பர், பாஸ் பேப்பர், அது எல்லாம். பாஸ் பேப்பர் மட்டும் செய்யல, மாடல் பேப்பர் கேள்வி கட்டாயம் செய்யணும்.
எல்லாத்தையும் வந்து கட்டாயம் கேள்வி செஞ்சு எடுத்துட்டு போவோம் ஒவ்வொரு யூனிட்டையும். அப்ப நீங்க எம்சிக்கு உங்களுக்கு கிளியர் ஆகும். சரி, எம்சிக்கு கிளியர் ஆக வழி தான் சரியானே, கேள்விகள் நிறைய செய்யறது. அப்ப எம்சிக்கு மிக மிக முக்கியம். அதே மாதிரி நீங்க படிக்கக்கூடிய விஷயம் அப்படி டிரெக்டா உங்களுக்கு எம்சிக்கு கேள்வி வராது. நீங்க பாஸ் பேப்பரை பார்த்தாலும் நம்ம கிளாஸ் பார்த்துருக்கோம், ஒவ்வொரு சாப்டர் முடிச்சுட்டு பாஸ் பேப்பர் பார்க்கல நம்ம கேள்வி உண்டா படிச்சிருக்கோம், கேள்வி வித்தியாசம் வந்துருக்கீங்களா ஓ இல்லையா, பாத்தீங்களா இல்லையா? ரைட். அப்ப எம்சிக்கு கேள்வி அப்படித்தானே இருக்கு சரியானே. அப்ப நம்ம படிக்கக்கூடிய இதை மயக்கமாக கேட்பாங்க, வித்தியாசமா கேட்பாங்க. விட உண்டுதான் ஆனா நமக்குள்ள விட்டு சரியோ. அப்ப அந்த இதுல கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. இந்த பாடத்தை பொறுத்தவரை எம்சிக்கு நல்லா டார்கெட் பண்ணுவீங்க. எம்சிக்கு மிக முக்கியம். ஓகே, அப்ப இவ்வளவுதான் இந்த பாடத்து சம்பந்தமான ஒரு ஒரு அறிமுகம் உண்டு. அப்ப இது எல்லாருக்கும் விளங்கி நினைக்கிறேன். நம்ம இப்ப ஃபெஸ்ட் யூனிட்ல போவோம். ஃபெஸ்ட் யூனிட் வந்து ஃபுல்லா தியரி பார்த்துட்டாங்க, ஏன்னா சிம்பிளான ஒரு யூனிட், எல்லாம் தியரி என்றபடியால போட் எழுதுறது ஒண்ணும் இருக்காது. நம்ம இதுலயே பார்ப்போம் டிரெக்டா. ரைட். ரைட். ஸ்கிரீன் விளங்குதா? ஓகே, இதுதான் நான் உங்களுக்கு தரப்போற ஹேண்ட் அவுட். அப்ப இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நான் எல்லா ஹேண்ட் அவுட்டும் பிடிஎஃபா தர மாட்டேன் சரியா. இதுல நிறைய கேள்விகள் இருக்குது, இதை செஞ்சாலே போதும். இது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு இதை செஞ்சாலே போதும். இன்ஷால்லா கட்டாயம் நீங்க ஃபைனல் எக்ஸாம்லயே எடுப்பீங்க ஒழுங்கா செஞ்சீங்கன்னு சொன்னா சரியா. அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அதனால நாங்க இதுக்கு முந்திருக்கக்கூடிய போன வருஷத்துக்கு முந்திருக்கக்கூடிய பெட்சுக்கெல்லாம் வந்து 22, 23. ஸோ அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து நாங்க பிடிஎஃபா கொடுக்க இல்லை சரியா. 22 வரைக்கும் 23க்கு நாங்க பிடிஎஃபா கொடுத்த சில யூனிட்டில் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நாங்க கொடுக்குறே இல்லை பிடிஎஃபா, எல்லாம் வந்து போஸ்ட்ல தான் போட்டு விட்டு சரியா. ஒவ்வொரு யூனிட் முடிவை போஸ்ட்ல போட்டு விடும். அப்ப அதை நீங்க எடுத்து அடுத்தடுத்து கேள்வி போகலாம் சரியா. அப்ப கிளாஸ்ல நம்ம உங்களுக்கு போஸ்டர் போட்ட டியூட் கிடைச்சதுக்கு பிறகு கிளாஸ்ல நம்ம வந்து முக்கியமான சாப்டர்ல பார்ப்போம். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப அது நீங்க உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல போடணும்னு சொன்னா அந்த டியூட்டுக்குரிய பேமெண்ட்டும் அதே மாதிரி உங்களுக்கு டெலிவரிக்குரிய பேமெண்ட் நீங்க போடுற மாதிரி இருக்கும். அப்ப சில பிள்ளைகளுக்கு வந்து கஷ்டம் அது உண்மையா சரி. ஆனா என்னன்னு சொன்ன பிடிஎஃபா போற நேரம் அது ஷேர் ஆகி லீக் ஆகி நிறைய பிரச்சனை லீக்குது அதுல. ஸோ அதனாலதான் போஸ்ட்ல போட்டு விட்டு. பட் என்னன்னு சொன்னா போஸ்ட்ல போற நேரம் எல்லா பிள்ளைகளுக்கும் எடுக்க இல்லாத ஒரு சுச்சுவேஷன். ஒவ்வொரு ஆள் இப்ப கிளாஸுக்கும் பே பண்ணணும், டியூட்டுக்கும் பே பண்ணணும்னு சொல்ற நேரம் ஒரு பாடம் என்ன பரவாயில்ல, மற்ற 3 பாடம் இருக்குது உங்களுக்கு. அப்ப எல்லா பாடமும் கிளாஸ் பேமெண்ட் ஆகுதுன்னு சொல்லி போகல, எப்படியும் கல்வி கூடிய வர சுட்டி என்ன செஞ்சேன்னு சொன்னா அப்படியே ஸ்டப் பண்ணிட்டு போஸ்ட்ல போடுறத ஒரு சில யூனிட்ல பிடிஎஃபா தருவேன். நீங்க யாருக்கும் ஷேர் பண்ணி கூட ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க அதுக்கு பொறுப்பு சரியானே. அதே மாதிரி சில யூனிட்ல மட்டும் நாங்க அவங்களுக்கு போஸ்ட்ல வந்து போட்டு விடுவோம். இந்த 3ஆம் யூனிட் 4, 8, 12, 15, 16 இப்படி ஒரு சில யூனிட்ல மட்டும் நான் உங்களுக்கு போஸ்ட்ல நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்ற யூனிட் எல்லாம் உங்களுக்கு பிடிஎஃபாவே போடுவேன். அப்ப நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்தா சரி. சொல்ற விளங்குதா? ரைட். ஸோ அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டையும் வந்து 100க்கு மேல கேள்வி எம்சிக்கு இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் கேள்விகள், எஸ்ஏ கேள்வி எல்லாம் இருக்கும் சரியா. இதுல வந்து இப்ப முக்கியமான பேப்பரில் இருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள், அதே மாதிரி நான் எடுத்த கேள்விகள் அப்படின்னு சொல்லி எல்லா இதையும் வந்து சேர்த்த மாதிரி தான் இருக்குமா ஒவ்வொரு இதுலையும். ஓகே ரைட். இப்ப இதுல வந்து முதலாவது பார்ட் நம்ம பார்க்க வேண்டியது பல்வேறு வினாக்கள் எம்சிக்யூ கேள்விகளை பத்தி பார்ப்போம். இப்ப இதுல 100க்கு மேல எம்சிக்யூ இருக்கு. நம்ம ஒவ்வொரு எம்சிக்யூவா நம்ம இடத்த பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வருவோம். சிம்பிளான ஒரு கேள்வி தானே. விவசாய விஞ்ஞானம் என்பதை மிக சரியாக வரையறுப்பது கேட்கிறான். ரைட், விடைய சொல்லுங்க. அவங்க இதெல்லாம் மிச்சம் சின்ன கேள்வி. முதலாவது ஆன்சர். வேற விடைகள் இருக்கா? ரைட், வெரி குட். முதலாவது ஆன்சர் என்ன? விவசாயத்துக்கு அடிப்படையாக அமையக்கூடிய தூய பிரயோக பியூர் சயின்ஸ், அதே மாதிரி அப்ளைட் சயின்ஸ். பியூர் சயின்ஸும் அப்ளைட் சயின்ஸும் சேர்ந்து இருக்கக்கூடிய
ஒரு என்ன ஒரு ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த எக்ரி சயின்ஸ்னு சொல்லுவோம். சரி, அப்ப இதுல தியரி நிறைய இருக்கும். அந்த தியரியை அப்ளை பண்ற சந்தர்ப்பங்களும் நிறைய இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப பசலை உற்பத்தி எடுப்போமே, நம்ம 4ஆவது யூனிட்ல பார்ப்போம். நீங்களும் படிச்சிருப்பீங்க தியரியில. பசலை உற்பத்தி எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப எந்தெந்த மூலகங்களை நம்ம கலக்கலாம், எந்தெந்த மூலகங்களை நம்ம கலக்கக்கூடா, எந்தெந்த மூலகங்கள் விரைவாக வந்து கரையும், அதுல கரைதிறன், ஏன்னா அது சூழலுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், இதெல்லாத்தையும் வச்சுதான் 2 பசலைகளை வந்து கலந்து கலவை பசலையாகவோ அல்லது தனி பசலையோ, பசலை தயாரிக்கிற மெத்தட்ல இந்த கெமிஸ்ட்ரி சம்பந்தமான அறிவு வந்து கட்டாயம் தேவைப்படுமா இல்லையா? அப்ப நம்ம தியரியா இருக்கக்கூடிய விஷயம், இந்தந்த மூலகங்கள் கரையும், இந்தந்த மூலகங்கள் இப்படி தாக்கம் இப்படி நிறைய விடயங்கள் தியரியா இருக்கும். அதை அப்ளை பண்ற இடம் தான் இந்த பசலை உற்பத்தின்னு சொல்லுவோம். அதை வச்சுதான் நம்ம பல்வேறு பசலைகளை வந்து தயாரிக்கிறோம். சரியா? அப்ப ஒரு தியரியா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம அப்ளை பண்றோம் ஒரு இடத்துல. ஸோ அப்ப இந்த தூய பிரயோக விஞ்ஞானங்களோட ஒரு சேர்மானத்தை தான் நம்ம சொல்லுவோம் விவசாய விஞ்ஞானம்னு சொல்லுவோம். இது மிச்சம் ஈஸியான ஒரு கேள்வி. சரியா? அப்ப முதலாவது ஆன்சர் என்ன? ஓகே. இதுல 2வது ஆன்சரை பாருங்க. பயிற்சிகை மற்றும் விலங்கு வளர்ப்பு தொடர்பான சேர்மானம். 2வது விட சரியா பிள்ளையா? ஏன் பிள்ளை 2வது விட? 2வது விட ஏன் பிள்ளை? அது தூய விஞ்ஞானத்தை பற்றி சொல்றாங்க. தரப்பட்டிருக்கிற வரைவிலக்கணங்கள்ல மிகச்சரியாக வரையறுக்கிறது முதலாவது வரைவிலக்கணம் தான். இதுவும் சரிதான். ஏன்னா 2வது டெஃபினிஷன் சரிதானே. பயிற்சிகை விலங்கு வளர்ப்பு தொடர்பான ஒரு கற்கையை நம்ம சொல்லலாம் தான் விவசாய விஞ்ஞானம் சொல்லி சொல்லலாமா இல்லையா? ஆனா மிகச்சரியானபடியாக அது வராது. அதை விட பெஸ்டான ஒரு ஆன்சர் இருக்கா இல்லையா? இதை விட பெஸ்டான ஒரு ஆன்சர் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? எஸ். நம்ம இந்த ஒவ்வொரு எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஐல இப்ப எம்சிக்யூ கேள்வி படிக்கிற டைம் இப்ப எப்படியும் இந்த 5 விடையில ஒரு விட தான் நமக்கு சரியான விடையா வரும், மற்ற 4 பிள்ளையா வரும். நம்ம இங்க படிக்கிறது எது சரியான விடை என்று படிக்கிறது, மற்ற 4 விடையும் ஏன் பிள்ளை என்று தான் படிப்போம். எல்லா எம்சிக்யூ கேள்வியிலையும் மற்ற 4 விடைகளும் ஏன் பிள்ளை என்று தான் படிப்போம். அப்ப இந்த டைம்ல உங்களுக்கு நிறைய தியரிகள் திருப்பி நம்ம தியரி கிளாஸ்ல படிச்ச நிறைய விஷயங்கள் ரிப்பீட் ஆகும். உங்களுக்கு சரியா நிறைய சாப்டர்கள் வந்தீங்க உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகும். அப்ப உங்களுக்கு தியரி கிளியர் இல்லைன்னு சொன்னாலும் நீங்க இந்த பேப்பரை நீங்க செய்கின்ற நேரம் ஓரளவுக்கு ஒரு 100க்கு 75 விதமான தியரி நீங்க உள்வாங்கிக் கொள்ள இயலும். ஏன்னா ஒரு ரிவிஷன் மாதிரி தான். சொல்ற விளங்குதா? அதனால ஃபர்ஸ்ட் யூனிட் படிக்க இப்ப நிறைய பேர்ல ஃபர்ஸ்ட் யூனிட் படிச்சிருக்க மாட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் படிக்கல மத்த யூனிட் படிக்கலன்னு சொல்லி யோசிக்க வேணாம். பேப்பர் செய்கின்ற நேரம் முக்கியமான தியரியில நான் திருப்பி சொல்லுவேன், முக்கியமான பகுதிகளை திருப்பி நம்ம பார்ப்போம். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு நீங்க அந்த யூனிட் படிக்கலன்னு சொன்னாலும் அந்த யூனிட் உங்களுக்கு விளங்கிடும். உங்களுக்கு தேவை என்னன்னு சொன்னா நீங்க தியரியை நல்லா விளங்கியிருந்தால் 100% நல்ல தியரி ஃபர்ஸ்ட் யூனிட் தியரி படிச்சிருந்தால் 100% நல்ல. அப்படி இல்லைன்னு சொன்னா கட்டாயம் நோட்ஸ் எல்லாம் வச்சுக்கொள்ளும், கையில நோட்ஸ் இருக்கணும். அப்ப நம்ம படிக்கிற சாப்டர் நீங்க புரட்டி பார்த்தா சரியா? அப்ப முக்கியமான சாப்டர்கள் நீங்க படிச்சு கொள்வோம். ஸோ அப்ப நீங்க இதுக்கு முன்னே அந்த யூனிட் படிக்கலன்னு சொன்னாலும் நம்ம ரிவிஷன் மாதிரி செய்யற நேரம் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அப்ப என்னோட சேர்ந்து நீங்களும் படிக்கிற டைம் உங்களுக்கு சிம்பிளா அந்த யூனிட் வந்து கவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படியான கேள்வி தான் இருக்கு. ஒவ்வொரு சாப்டர்லையும் கூட முக்கியமான கேள்விகள் எல்லாம் இதுல இருக்கும். ஸோ நீங்க இது இதை செஞ்சாலே உங்களுக்கு அந்த யூனிட் ஒரு 75 விதமான இதுல உங்களுக்கு விளங்கி கொள்ள இயலும். மீதி இருக்கக்கூடிய 25 விதமான விஷயங்கள் உங்களுக்கு வழங்கணும்னா நீங்க கட்டாயம் தியரி கிளாஸுக்கு போய்த்தானே ஆகணும். சொல்ற விளங்குதா? ஓகே. ரைட். அப்ப இதுல வந்துட்டு விவசாய விஞ்ஞானம்ங்கிறது விவசாயத்துக்கு அடிப்படையாக அமையக்கூடிய தூய பிரயோக விஞ்ஞானங்களுடைய ஒரு சேர்மானது தான் நம்ம விவசாய விஞ்ஞானம்னு சொல்லுவோம். ஸோ மற்ற 4 விடைகளும் இதை விட மற்ற 4 விடையும் சரிதான். ஆனா மிகச்சரியான விட இந்த 3வது விட தான். அப்ப இது சிம்பிளான ஒரு கேள்வி. ஸோ அப்ப இது விளங்கிட்டா? ரைட். ஓகே, கொஞ்சம் வெயிட்டா. ரைட். விளங்குதோ? இந்த குரூப்ல இல்லாதவர்கள் நான் ஒரு லிங்க் போட்டிருக்கிறேன். இந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. எல்லா விஷயமும் இதுல வருமா? இந்த குரூப் லிங்க்ல வரும். ஸோ
ஜாயின் இந்த குரூப் இல்லாதவங்க அந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளும். சட்ல போட்டு இருக்கிறேன். ரைட். அப்ப மோலா கேள்வி பாத்திரம். இரண்டாம் கேள்வி போவோம். கமநல சேவை திணைக்களத்தின் பிரதான பணி பின்வருவனற்றுள்ளது. ஓகே. இந்த கமநல சேவை திணைக்களம்ங்கிறது ஒரு அரசு நிறுவனம். ஓவா இல்லையா? விவசாயத்துல வந்து பங்களிப்பு செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல நம்ம படிச்சிருப்போம். வகைப்படுத்தல் படிச்சிருப்போம். எப்படி வகைப்படுத்தலாம்? விவசாயத்துறைக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய நிறுவனங்களை நம்ம எப்படி வகைப்படுத்தலாம்? அரசு நிறுவனம், அரசு சாராத நிறுவனம். எஸ், வெரி குட். முதலாவது அரச நிறுவனம் சொல்லி பாகுபடுத்தலாம். இரண்டாவது அரசு சாராத, அரசு சார்பற்ற நிறுவனம். ஓவா இல்லையா? விளங்கிட்டா? அரசு நிறுவனங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள். அந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்குள்ளதான் இந்த தனியார் நிறுவனம், சர்வதேச நிறுவனங்கள், வெகுஜன அமைப்புகள், விவசாய சபைகள் இதெல்லாம் வரும். ரைட், அதை நம்ம பின்னால பார்ப்போம். இப்ப அரசு நிறுவனத்துக்குள்ளதான் இந்த கமநல சேவை திணைக்களம் வருது. விளங்கிட்டா? ஓவா இல்லையா? வேற என்ன திணைக்களங்கள் இருக்கு சொல்லுங்க பாப்போம். முக்கியமான ஒரு 2-3 திணைக்களங்கள் சொல்லுங்க. அதாவது விவசாயத்துக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய அரசு நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு 3 நிறுவனங்கள் சொல்லுங்க பாப்போம். ஒன்று கமநல சேவை திணைக்களம். ஓகே, வேற? ஏற்றுமதி விவசாய. எஸ், ஏற்றுமதி விவசாய திணைக்களம். வேற? விவசாய ஆராய்ச்சி கொள்கைகள் சபை. ஓகே, வேற? விவசாய கமநல காப்புறுதி சபை. எஸ், கமநல காப்புறுதி சபை. எஸ், வேற? மிக முக்கியமான தெங்கு பயிற்சி சபை. தெங்கு பயிற்சி சபை. விவசாய திணைக்களம். அப்ப இப்படி நிறைய வரும். சரியா? அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே. அப்ப இதுல நமக்கு இங்க கேள்வி கேட்கிறான், கமநல சேவை திணைக்களத்தினுடைய பிரதான பணி என்னன்னு சொல்லி கேட்கிறான். சொல்லுங்க பாப்போம். கமநல கமநல அபிவிருத்தி சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது. கமநல அபிவிருத்தி சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது தான் கமநல சேவை திணைக்களத்தினுடைய மிக முக்கியமான பிரதான பணி. இப்ப ரெண்டாவது விடைய பாருங்க, விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தல். இது என்ன திணைக்களம்? காப்புறுதி சபை. விவசாய காப்புறுதி சபை. விவசாய காப்புறுதி சபை. வேற விடைகள் இருக்கா? எஸ், வெரி குட். விவசாய கமநல காப்புறுதி சபை. விவசாய கமநல காப்புறுதி சபை. சரியோ? நான் இந்த ரெக்கார்டிங்கும் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். ஸோ பிறகு நீங்க கிளாஸுக்கு ஜாயின் ஆகிற நேரம் இந்த டியூட்டோ உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து திருப்பி இந்த வீடியோ பார்த்து முக்கியமான பாயிண்ட்ல பென்சிலால் எழுதி கொள்ளுவோம். அப்ப டியூட்டோட கையில அடுத்தடுத்த கிளாஸ் டியூட் எப்படி கிடைச்சிடும் உங்களுக்கு கிளாஸுக்கு வரவங்களுக்கு. நீங்க கிளாஸை ஜாயின் ஆகணும்னு சொன்னா இதான் எங்களோட கான்டாக்ட் நம்பர். வளமையா தெரியும் தான் எல்லாருக்கும். ஸோ திருப்பி சொல்ல தேவையானாக்கள் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. உங்களுக்கு நான் டியூட் தருவேன். ஸோ அப்போ அதுல நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் பென்சில் ஒன்று வச்சுக்கொள்ளும் கையில. அப்ப பென்சிலை வச்சுட்டு என்ன செய்யலாம்? முக்கியமான